ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,539 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.54% வந்து இருந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல வாக்குகள் ஆரம்ப காலகட்டத்திலே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக்லேயே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே அளவுக்கான ஆதரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து அடித்து தும்சம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 19,861 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 13.41% வந்து இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். பார்வதி அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் குவியறதுக்கான காரணம் வந்து திவாகர் அவர்கள் எவிக்டாகி வெளியே போனது. ஏன்னா அவருடைய வாக்குகள் கண்டிப்பாக பார்வதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால தான் செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. தேர்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,835 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.69% வந்து இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ நேத்திக்கு ஒரு தரமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாப்புல. அந்த கேள்விக்காகவே வந்து விக்கல்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் வந்து எமோஷ்னலாக பயங்கரமான ஸ்ட்ராங்காக வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மக்கள்கிட்ட பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஃபோர்த் பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,794 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.67% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். ஸோ கெமி வந்து நேத்திக்கு முடிவின் போது வந்து கடைசி பொசிஷனில் வந்து இருந்தாங்க. திடீர்னு சடனாக சரியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் விக்ரமையே கீழே வீழ்த்தி இவங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள் தான் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,080 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.54% இருந்துட்டுருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதன் அவர்கள் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்களை வந்து ஓட்டிட்டாப்பில். இதுக்கப்புறமாவது அவருடைய கேம் பிளே வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இவரால் வந்து ஸ்டே பண்ண முடியும். சொல்லப்போனால் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதில் தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10,254 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.92% 6வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். அண்ட் லாஸ்ட் வீக்கில் எப்படி ஓட்டிங்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் சில பல நடிப்பின் காரணமாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சாண்ட்ரா அவர்கள் செம்மையாக நடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் பெருசாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் இப்போ 6வது பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது பொசிஷனில் கனி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,694 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.87% வந்து இருந்துட்டுருக்காங்க கனி அவர்கள். ஆக்சுவலாக கனி அவர்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ரெஷப் வந்து கிடச்சிருக்கு. அண்டு எப்படியாச்சும் இந்த கேமை அடித்து விளையாடணும், இதுக்கப்புறம் நான் எதையும் இழக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து ஒரு ஆட்டிடியூடோடு வந்து சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனை கிடைக்குமோ கண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சுற்றிட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,634 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.83% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து கிடச்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி இந்த கேமோடைய புரிதல் ரொம்ப அழகாக வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் நல்ல வாக்குகள் வந்து கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் அவங்க எவிக்ட் ஆகி போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டிய ஒரு ஆள். பட் இப்போ வரைக்குமே எவிக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கான காரணமாக அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான். 9வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8,559 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது
5.78% இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்கள் வந்து பொய்யானா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை வார்த்தைகள் பொய்கள் வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த கேம் பிளேவிலேருந்து எங்கேயோ தடுமாறி எங்கேயோ போன மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்தா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர் 10வது இடத்த பிடிச்சிருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8276 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.59% இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பேப்பர் ரவுடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்தாவே பயப்படுறாங்க. ஐயோ இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்ம மோதக்கூடாதுப்பா, ஏன்னா ஒருத்தங்கிட்ட மோதணும் அப்படின்னா 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு யாராவது ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுப்பாங்க. 11வது பொசிஷனில் சுபிக்ஷா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6393 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.32% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு ஹோப் வந்து இருந்தது. நல்ல மக்கள் வந்து ஆதரவு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சுபிக்ஷா அதுக்கப்புறம் எதுவுமே பெருசாக வந்து பண்ணலை. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறமும் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருந்தால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதனால தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 12வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5099 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.44% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ரம்யா ஜோ என்ன கழட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி இத்தனை வாரங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கம்மியான வாக்குகள் வாங்கினாலும் அவங்கள சேவ் பண்ணி உள்ளர வந்து வச்சிடுறாங்க. ஸோ லக்கி செம் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்ற டாக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. ஆனால் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது தெரியல. அண்ட் கடைசி பொசிஷன், அதாவது 13வது பொசிஷனில் அமித், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5073 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.43% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஜென்டில் மேன், ஓகேங்களா. ஸோ அது தாண்டி நம்ம எதுவுமே பெருசாக வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே சண்டைகளும் சச்சரவுகள் மட்டும்தான் வேண்டுமா, அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. சண்டைகள் சச்சரவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ உங்களை நோக்கி நிறைய அம்புகள் வருதோ அந்த அம்புகளை நீங்கள் பிடுங்கி மறுபடியும் ரிப்ளை கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அப்படி நீங்கள் அம்புகளை பிடுங்கி ரிப்ளை கொடுக்காம அம்புகள் மொத்தத்தையும் வந்து முதுகுலையும் அதுக்கப்புறம் நெஞ்சிலையும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமித்துக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. என்ன நீங்கள் வெல் ஜென்டில்மேனாக இருந்தாலையும் கேமை எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். அது வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே வந்து இருந்துகிட்ருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா சாப்பாடு செய்கிறதுனாலையோ இல்லை வந்து நீங்கள் பயங்கரமாக எல்லாருக்கிட்டையும் பேசி நல்ல பேர் எடுக்கிறதுனாலையோ இல்லை குட் புக்ஸில் வந்து இருக்கிறதுனாலையோ மக்கள் வந்து ஆதரவுகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. மேபி உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆதரவுகள் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நாமினேஷனில் வந்து வர வைக்க மாட்டாங்க. எப்படி நாமினேஷனில் வர வச்சாலையும் அவங்க தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்களும் அப்படி யோசிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்டர்டெய்னிங்காக ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு கானா பாலாவுடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். கானா வினோத் அவர்களுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா கானா வினோத் வந்து பெருசாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 1, 2 சண்டை போட்டிருப்பாப்பில்ல, அவ்வளோதான். அதுலேருந்து வேலிடான பாயிண்ட் இருக்கா இல்லை இன்வேலிடான பாயிண்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து என்டர்டெய்னிங்காக சில விஷயத்தை வந்து பண்ணுறாப்புல. இப்போ திவாகரை கலாய்க்கிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், காமெடி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், டைமிங்கில் பயங்கரமாக ஸ்பான்டேனியஸாக காமெடி பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து கானா பாடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா சூப்பராக பண்ணுறாப்புல. ஸோ அதனால் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கான இருப்பு நிலையை வந்து கண்டிப்பாக காமிச்சிட்டே வந்து இருந்துகிட்ருக்கணும். அதை விட்டு சாதுவாக இருக்கேன், நான் மற்றவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கேன், மற்றவங்களுக்கு வந்து நான் ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன், மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியுமே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனப்பாக எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு உடைக்கணும். ஓப்பனப்பாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளேயே ரொம்ப நாட்கள் வந்து சர்வைவ் ஆக முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாருடைய குட் புக்ஸ்லேயும் வந்து இருக்கணும், நம்மளை நம்ம என்ன நினைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும். இப்போ மக்கள் முன்னாடிலாம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆதரவு சொல்ல மாட்டாங்க. ஐயோ இவனுக்கான நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இப்போல்லாம் பிக் பாஸ் ஷோ அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது வந்து ஒரு கேம் ஷோ. அந்த கேமுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேமை எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. இவங்க வந்து பேட் பர்சன், இவங்க வந்து குட் பர்சன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கேமை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுறாங்க, எப்படி கேமை ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான்
இங்கே பயங்கர ஹைலைட்டான ஒரு விஷயமா வந்து இருக்கும். இப்போ அமித் அவர்கள் எல்லாருடைய குட் புக்ஸ்லையும் இருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் பார்வதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருடைய பேட் புக்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக பார்வதி வந்து இருப்பாங்க. ஆனால் பார்வதி வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க, அமித் அவர்கள் கடைசி பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்கள் வந்து விரும்புகிறது. இது வந்து ஷோ, இது வந்து ஒரு கேம். உங்களுடைய கேமை நீங்கள் விளையாடுங்க அப்படின்றது தான். நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். அதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் யார் யார் வந்து இந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.